வந்திருக்கிற யாவரையும் இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயீஸ் பிரேயர் ஃபெலோஷிப் சார்பாக உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். I welcome you all on behalf of the Indian Railway Employees Prayer Fellowship. There are so many obstacles, so many challenges, so many barriers coming and hitting me in my mind. In spite of all the failure points, Jesus Christ, He was a wonderful, triumphant in His days, even now. அருமையான ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர், நமக்கு முன்பே சென்று எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்குற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்குங்க? ஹல்லேலூயா, 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 glory to Jesus. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Exactly, we are starting this program at 6 o'clock as per the Indian Standard Time. Grand Trunk Express, Bangalore Mail, everything will correctly start at Madras Central and Egmore. In such a way, we are starting by the grace of God. We welcome all the dignitaries of the prayer fellowship. And at the outset, I would like to call upon Brother Dhanasekaran. He was the Chief Electrical Engineer of Bangalore Metro Rail. Formerly, he was a Chief Electrical Engineer in Chennai Southern Railway. After retirement, he has taken up a church. Now he is a pastor. Now Pastor Dhanasekaran will lead us in opening prayer. கண்களை மூடுவோம். பரலோகத்தின் தேவனை நோக்கி நம்முடைய இருதயங்களை நாம் ஏறெடுப்போம். நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், அதை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். வரட்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மாலை பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான கூடுகையிலே எங்கள் மத்தியில் நீர் இருப்பீர் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின் பிரகாரமாய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இத்தனை ஆண்டு காலம் இந்த தென்னக ரயில்வே தொழிலாளர் ஜபக்குழுவை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி கொண்டு நடத்தினீர். அதை செயல்படுத்திருக்க வேண்டிய கிருபைகள் எல்லாம் எங்களுக்கு தந்தீர், பலனை தந்தீர். இவைகளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கவும், தேசத்திற்காகவும் ரயில்வே துறைக்காகவும் நாங்கள் ஜெபிப்பதற்கும் கர்த்தர் இம்மட்டுமா எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கொரோனா காலத்தில் நாங்கள் சிதறி கிடந்தோம். கர்த்தர் எங்களை முக்குள்ளே நிலைநிறுத்தி நீர் காத்தீர். மீண்டுமாய் நாங்கள் ஐக்கியமாய் கூடுவதற்கு கர்த்தர் உதவி செய்தபடினாலே நாங்கள் நம்மை துதிக்கிறோம். 2023ஆம் ஆண்டின் இறுதி மாதமாகிய இந்த மாதத்தில் எங்கள் இரட்சகர் மீட்பருமாகிய கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் அறிவிப்பதற்கும், நாங்கள் தியானிப்பதற்கும், அதை குறித்து மகிமையாய் உம்மை நாங்கள் துதிப்பதற்கும் உண்டாக்கின இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நிகழ்வை நம்முடைய மகத்துவமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அரங்கமும் இந்த அரங்கத்தில் கூடி வருகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் சுகத்தோடும் பலத்தோடும் விசுவாசத்தோடும் ஆத்தும தாகத்தோடும் தேவனே உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், வார்த்தைகளை செவி கொடுக்கவும், இந்த நாட்களுக்கு தேவையான பாடல்களை பாடவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. இது எங்களுக்கு தந்ததான இந்த நிர்வாகத்திற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த பிஎஸ்ஐ நிர்வாகம் நம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இன்னும் மென்மலும் செயல்பட உதவி செய்வீராக. இந்த நாட்களில் எங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கதான் நம்முடைய தாசனை நாங்கள் நினைக்கிறோம். அருமையான போதகர் கிறிஸ்டோபர் அவர்களை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
நாளுக்குரிய மன்னாவை எங்கள் மத்தியிலே கொண்டு வருவீராக. பாடுகிற பாடல்கள், ஆண்டவரே துதிக்கிற துதி, அந்த கொயர் எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இசைக்கருவி வாசிக்கிறவர்களும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சகலமும் ஒழுங்கும் கரும்புமாய் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. வரவேண்டிய நம்முடைய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாரும். சுகபத்திரமாய் நிகழ்ச்சியின் முடிவிலே கொண்டு போய் சேர்ப்பீராக. மகிமையும் கனத்தையும் மேன்மையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபத்தை அர்ப்பணிக்கிறோம். அன்பும் கிருபையும் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். Thank you, Ayya. Now we are going to sing song number 1 on your hand. O come all ye faithful. ஆங்கிலத்தை தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் பாடலாம். தமிழில் தெரிந்தவர்கள் தமிழை எங்களோடு சேர்ந்து பாடும்படியாக அழைக்கிறோம். Now I would like to call upon the choir to come over here and sing along with me. Song number 1. Sing, birds of angels, sing in exaltation, sing all these cities and heaven above. Glory to God, glory in the highest. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Here, Lord, we greet Thee, born this happy morning, Jesus to Thee, glory be praised. Word of the Father, now with flesh appearing. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him, Christ the Lord. Hallelujah. 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 Song number 2. Hark the herald angels sing. தமிழ்லையும் பாடலாம், ஆங்கிலத்திலும் பாடலாம். பாடல் தாள்லாம் கேட்டு வாங்கி கொடுங்க.
see my God and sinners reconciled. Joyful all the nations rise, join the triumph of the sky. With angelic hosts proclaim, Christ is born in Bethlehem. Hark the herald angels sing, glory to the newborn King. அடுத்தது தமிழ் பாடல். தேவ ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகனாய் பூவில் தோன்றினார். பரலோக பரிபூரணம் மனுக்குலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். அருமையான பாடல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக எல்லாரும் கற்றுக்கொள்ளக்கூடிய எளிதான ஒரு பாடல். சாங் நம்பர் 3. காலங்களை கொண்டாந்துருக்கீங்களா? கை தட்டி பாடுவோமா? இட்ஸ் a wonderful song. Anybody can learn. தெய்வ ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் அடைந்தேன், ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. இயேசுவின் தழும்புகளால் முற்றிலும் குணமடைந்தேன், ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தெய்வ ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலனாய் மாறி பகவத் பூவில் தோன்றினார். தெய்வ ராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலனாய் மாறி பகவத் பூவில் தோன்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு இந்தி பாடல். நீங்கள் ட்ரெயினில் பஸ்லலாம் போனீங்கன்னா நம்ம ஆளுங்க 10 பேர் தான் இருப்பாங்க, அவங்க ஒரு 40 பேர் இருப்பாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, வடக்கே இருந்து மக்களை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி. तुझे यीशु बुला रहा, यीशु बुला रहा, यीशु बुला रहा, तेरे नाम ले लेकर तुझे यीशु बुला रहा. जीत कर इस दुनिया को क्या लाभ होगा, खो कर आत्मा को क्या पाएगा तू, जीत कर इस दुनिया को क्या लाभ होगा, खो कर
तू आजा यीशु के पास, तुझे यीशु बुला रहा। तू आजा यीशु के पास, तुझे यीशु बुला रहा। यीशु बुला रहा, यीशु बुला रहा। तेरे नाम ले लेकर तुझे यीशु बुला रहा। Hallelujah. 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 Praise the Lord. இப்போதான் முழுவதும் திரும்பி வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு தெலுங்கு பாடல், இயேசு சுவாமி వచ్చేచుండు அல்லேலூயா, பிரபல பிரபு వచ్చేచుండు அல்லேலூயா. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 12 முறை அல்லேலூயா பாடலை பாடலாம். எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் பாடலாம். நிறையா பேர் தெலுங்கு மக்களெல்லாம் உங்கள் பக்கத்தில் வந்துடுவாங்க. வந்துட்டு அருமையான பாட்டு பாடுறீங்களே, அப்போ இயேசுவை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சொல்லலாம். லெட் அஸ் சிங் சாங் நம்பர் 6, தெலுங்கு பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். యేసు స్వామి వచ్చుచుండు హల్లెలూయా, ప్రబల ప్రభు వచ్చుచుండు హల్లెలూయా. యేసు స్వామి వచ్చుచుండు హల్లెలూయా, ప్రబల ప్రభు వచ్చుచుండు హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. యేసు స్వామి వచ్చుచుండు హల్లెలూయా, ప్రబల ప్రభు వచ్చుచుండు హల్లెలూయా. యేసు స్వామి వచ్చుచుండు హల్లెలూయా, ప్రబల ప్రభు వచ్చుచుండు హల్లెలూయా. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా, హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. యేసు స్వామి వచ్చుచుండు హల్లెలూయా, ప్రబల ప్రభు వచ్చుచుండు హల్లెలూయా. ஹalleluya. எத்தனை பேர் தெலுங்கு தெரியும்? கை வைத்துங்க பார்க்கலாம். ஒன்றும் கூட இல்லையா? அது ஒரு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உங்களுக்காக தான் அந்த பாடல். அடுத்தது நேரம் ஆகிக்கொண்டே போகிறது. சரியாக நான் 6:45க்கு பாஸ்டர் கிறிஸ்டவர் அவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சாங் நம்பர் 6 in English. God sent his son. They called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. அதை குறித்த ஒரு பாடல், 6வது பாடல். உங்களுக்கெல்லாம் தெரிந்த பாடல் தான். God sent his son.
Hallelujah. அடுத்த பாடல் song number 7. To God be the glory, great things He has done in each and everybody's life. The Lord has done so many things. We have seen Purana, Nikjam, everything. But all along life, the Lord has been gracious, so kind and merciful. நம்பியது இரக்கமுள்ள தேவனுங்க. உங்களெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நான் உங்களை காணத்தக்கதாக, நீங்களாம் எங்களை காணத்தக்கதாக கர்த்தர் செய்த மாபெரும் கிருபையை நினைத்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Hallelujah, hallelujah, hallelujah. So God should be glorified through this IREPF. Song number 7. To God be the glory, great things He has done. So lovely the world that He gave us His Son, who yielded His life and atonement for sin, and opened the life gate that all may go in. Praise the Lord, praise the Lord. The Lord is one. Praise the Lord, praise the Lord. Let the people rejoice. To their Father, to Jesus the Son, and give Him the glory, great things He has done. Hallelujah. Glory to Jesus. கடைசியாக ஒரே ஒரு பாடல். Long time ago in Bethlehem. So the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Let us clap our hands. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. And now hear the angels say, a King was born today, and man will live forevermore because of Christmas Day. From Bethlehem the angels say, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. Hark now, hear the angels say, a King was born today, a man will live forevermore because of Christmas Day. Come that sound the angels say, listen to what they say, and man will live forevermore because of Christmas Day. Hallelujah. 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 We are going to wish you all a
wish you a Merry Christmas, song number 5. Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your King. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. கொஞ்சம் கரங்களை பக்கத்தில் உங்களை ஷேக் ஹேண்ட் பண்ணுங்க. Wisdom is a joyful occasion. May the Lord bless you. Thank you. Our next program is Bible reading by Mrs. Mabel. She will sing a short song and then she will read for us Matthew 1st chapter 18 to 21. Mrs. Mabel. Holy night, the stars are brightly shine. It till and offer dear Savior's blood. Long lay the world with sin and error bound. Till He appeared, and the soul felt its worth. A true love open, every world rejoicing. Oh, yonder breaks a new and glorious dawn. On your knee, oh, hear the angel voices, oh, now, oh, when Christ was born. Oh, now behold, oh,
Today's Bible reading is taken from the Gospel according to St. Matthew, chapter 1, verses 18 to 21. Now the birth of Jesus Christ was on this wise. When as his mother Mary was espoused to Joseph, before they came together, she was found with child of the Holy Ghost. Then Joseph, her husband, being a just man and not willing to make her a public example, was minded to put her away privily. But while he thought on these things, behold, the angel of the Lord appeared unto him in a dream, saying, Joseph, thou son of David, fear not to take unto thee Mary thy wife, for that which is conceived in her is of the Holy Ghost. And she shall bring forth a son, and thou shalt call his name Jesus, for he shall save his people from their sins. Here ends the Bible reading. Praise be to God. As time is very, very short, we want to close as early as possible. மேகம் மிக மிக துரிதமாக இருக்கிறபடினாலே 8 மணிக்கெல்லாம் நம்ம இந்த இடத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து நம் மத்தியில் மிஸ்ஸஸ் புஷ்பாஞ்சலி அவர்கள் ஹிந்தி பைபிள் ரீடிங், சேம் மேத்யூ 1st chapter 18 to 21. Mrs. Pushpanjali Raju, and she will read for us in Hindi. प्रेज द लॉर्ड। आज का वचन है मत्ती 1 का 18 से 21। यीशु मसीह का जन्म इस प्रकार से हुआ कि जब उसकी माता मरियम की मंगनी यूसुफ के साथ हो गई तो उनके इकट्ठे होने से पहले ही वो पवित्र आत्मा की ओर से गर्भवती पाई गई। अतः उसके पति यूसुफ ने, जो धर्मी था और उसे बदनाम करना नहीं चाहता था, उसे चुपके से त्याग देने का विचार किया। जब वो इन बातों के सोच ही में था तो प्रभु का स्वर्गदूत उसे स्वप्न में दिखाई देकर कहने लगा, हे यूसुफ, दाऊद की संतान, तू अपनी पत्नी मरियम को अपने यहाँ ले आने से मत डर, क्योंकि जो उसके गर्भ में है वो पवित्र आत्मा की ओर से है। वो पुत्र जनेगी और तू उसका नाम यीशु रखना, क्योंकि वो अपने लोगों का उनके पापों से उद्धार करेगा। परमेश्वर की महिमा हो। थैंक यू। மகிமை உண்டாகட்டும். அடுத்து மலையாளத்தில் பிரதர் ஜோசப் சுப்பிரமணி அவங்க வந்து இதே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18 நீங்கள் எது விரும்புகிறீங்களோ வந்து வாசிக்கலாம். யூ வாண்ட் டு read Luke? Sir, he will sing for us a Malayalam song. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மலையாளத்தில் படிச்சுட்டேன், பட் இருந்தாலும் கூட உங்கள் முன்னால் வாசிக்கிறதுக்கு ஆண்டோடைய வார்த்தை கிரமும் தெளிவுமாக வாசிக்கணும், தப்பாக வாசிக்கக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. அதனால் வர காலத்தில் நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நாமத்துக்கு என்று ஒரு மலையாள பாட்டை பாடுகிறேன். ஆகாசம் மாறும், பூதலவும் மாறும், ஆதி முதல்கே மாறாதுள்ள நின் வசனம் மாத்திரம். காலங்கள் மாறும், ரூபங்கள் மாறும், அன்னும் இன்னும் மாயாதுள்ள திருவசனம் மாத்திரம். വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. ആകാശം മാറും, ഭൂതലവും മാറും, ആദ്യം മുതൽക്കേ മാറാതുള്ള നിൻ വചനം മാത്രം. കാലങ്ങൾ മാറും, രൂപങ്ങൾ മാറും, അന്നും ഇന്നും മായാതുള്ളത് തിരുവചനം മാത്രം.
வசனம் கேட்கா ஹிருதயம் ஒருக்கு. இஸ்ராயேலே உணருக நீங்கள், வசனம் கேட்கா ஹிருதயம் ஒருக்கு. வழியில் வீணாலோ எல்லா பலமே இல்லா, வயலில் வீணால் எல்லாம் கதிராயிடும். வழியில் வீணாலோ பவனம் பலமே இல்லா, வயலில் வீணால் எல்லாம் கதிராயிடும். ஆகாசம் மாறும், பூதளவும் மாறும், அன்னும் இன்னும் மாறாதுள்ளது என் திருவசனமே. காலங்கள் மாறும், ரூபங்கள் மாறும், அன்னும் இன்னுം മായാതുള്ള തിരുവചനം മാത്രം. വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. കതിരുകളായി വിള കൊയ്യാനാ അണിചേർന്നിടാം. വയലേലകളിൽ കതിരുകളായി വിള കൊയ്യാനാ അണിചേർന്നിടാം. കാതുണ്ടായിട്ടും എന്നെ കേൾക്കുന്നില്ല, വിളികൾ സത്യം എന്നെ കാണുന്നില്ല. കാതുണ്ടായിട്ടും എന്നെ കേൾക്കുന്നില്ല, വിളികൾ സത്യം എന്നെ കാണുന്നില്ല. ആകാശം മാറും, ഭൂതളവും മാറും, ആദ്യം മുതൽക്ക് മാറാതുള്ള എൻ വചനം മാത്രം. കാലങ്ങൾ മാറും, രൂപങ്ങൾ മാറും, അന്നും ഇന്നും മായാതുള്ള എൻ വചനം മാത്രം. വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. വസനത്തിൻ്റെ വിത്ത് വിതയ്ക്കാൻ പോകാ, സ്നേഹത്തിൻ്റെ കതിരുകൾ കൊയ്യാൻ പോകാ. ആകാശം മാറും, ഭൂതളവും മാറും, അന്നും ഇന്നും മായാതുള്ള തിരുവചനം മാത്രം. കാലങ്ങൾ മാറും, രൂപങ്ങൾ മാറും, ആനേക്ക് മാറാതുള്ള തിരുവചനം മാത്രം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. தேங்க்யூ பிரதர். அடுத்து நம் மத்தியிலே மிஸ்ஸஸ் பூங்கொடி அவங்க வேதத்திலிருந்து தமிழிலே ஒரு பாகத்தை வாசிப்பாங்க. நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த வரலாறு. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டுமென்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். அப்பொழுது
அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு ஸ்மால் ரிப்போர்ட் about our fellowship. Mrs. Shalini Stephen will read for us. அது பிற்பாடு CSI வில்லியம் சார்லஸ் அவங்க ஒரு சிறப்பு பாடலை பாடுவாங்க. நேரம் குறுகியதாக இருக்கும்படினால் நாம் தேவ செய்திக்குள்ளாய் போக வேண்டியிருக்கிறது. Now let us listen to the report composed by Brother Walter, IREPF headquarters, by Mrs. Shalini Stephen. Praise be to God. Dearly beloved in Christ, we hope and pray for the wellness of all the members and their families and extend our heartfelt Christmas greetings on this occasion in the Christmas musical program which is being held in this memorial hall today. We humbly request you to pray for the founder and president of IREPF headquarters, Brother P. Thankamani, IRSC retired Chief Mechanical Engineer of Southern Railway. As he is facing little bit weaknesses in his body, he is unable to come for this event today. We hope and pray that he will be with us in the coming New Year 2024 Holy Fasting Prayer and Thanksgiving Prayer in January. As per the proposal of the committee, he had requested Pastor Christopher today to be the guest preacher of this day, for which we thank and praise the Lord for his acceptance to be with us and deliver a special message on this occasion. Pastors also agreed to pray for the individuals and families together at the end of the meeting. You can avail the opportunity at the end of the meeting. Jesus is the author and finisher of faith, and there is nothing impossible in his sight, as per Luke 1 and 37th verse. Hitherto, the Lord has helped us in all the prayer cells in Chennai, Bangalore, and Hyderabad. As per the leading of the Holy Spirit and under the guidance of Brother Thankamani, we conducted Christmas Good News meeting in many places like Southern Railway headquarters and in other divisions as well. Wherever we went, we achieved victory through the word, blood, and name of the Lord Jesus Christ. Praise be to his holy name. Recently, in Perambur Railway Hospital, nearly 40 people assembled under the guidance of Dr. Kalanidhi, retired ACMD, and Brother Ravi Solomon, Brother Pargunam, Brother Amalanathan, Mrs. Roslyn, Mrs. Juliet, Brother Susai Roy, Mrs. Mary Das, Mrs. Lydia Daniel came and encouraged us. Brother Joshua gave the word of God. In Puliyamangalam near Arakonam, under the guidance of Brother Joseph Subramani, retired CWI headquarters, nearly 80 people assembled in the evening around 5 to 6:30 p.m. Purely Hindi-speaking employees gathered with their families and children. Brother Amos, Brother Thomas, Brother Moses, Brother Hubert, Pastor Raju Badriya, and Mrs. Pushpanjali Badriya gave the word of God. Mrs. Neha Suresh and Mrs. Mary led the Hindi choir. Pastor Titus, Brother John Thomas came and encouraged us at their level best. Praise be to his holy name. In carriage workshop, Good News meeting was conducted in front of the workshop under the guidance of Brother D. Raj, and other leaders from headquarters came and encouraged us. Brother Pargunam, Brother Amalanathan, Brother Daniel, Brother Ashok gave their physical efforts with prayer to accomplish the program successfully. Praise be to God. Finally, we have come to the headquarters fellowship, which is conducting the program right now in the presence of the Holy Spirit.
Please continue to pray for us and encourage us in the upcoming New Year 2024 Holy Fasting Prayer throughout the year on the last Saturday of every month in this memorial hall. May the Lord bless us all. Praise be to his holy name. Thank you. இந்த கைத்தட்டல் போதாது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஃபார் ஆல் யுவர் என்கரேஜ்மெண்ட். உங்களுடைய எல்லா புகழானதுக்காக உங்களுடைய அன்பை தெளிவுபடுத்தினீங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்திங்க. அதற்காக கர்த்தர் மகிமைப்படுவாராக. இப்பொழுது சிஎஸ்ஐ வில்லியம் சார்லஸ் மெமோரியல் சர்ச் ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் கண்டக்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வருவாங்க. அங்கேருந்து நம்முடைய சகோதரி வந்திருக்கிறாங்க. அங்கே ஒரே ஒரு சிறப்பு பாடலை பாடும்படி அழைக்கிறேன். அமரிப்பாலனாக பெத்லகேமிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக அமரிப்பாலனாக பெத்லகேமிலே இயேசு பிறந்தாரே, தாழ்மையின் ரூபமாக. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. தூதர்கள் பாடினாரே, மெய்ப்பர்கள் வாழ்த்தினரே, சாஸ்திரிகள் பணிந்தனரே, இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் எனக்காய் பூமி வந்தார். அமரிப்பாலனாக பூமியில் சமாதானம், மனுடன் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. பூமியில் சமாதானம், மனுடன் மேல் பிரியமும், மகிழ்ந்து களி கூர்ந்திட இயேசு பிறந்தாரே. என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை நினைக்கையிலே, என் உள்ளம் பொங்குதே அவர் அன்பை
நினைக்கையிலே தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் எனக்காய் பூமி வந்தார். பரிபாலனாக கொத்தும் பனிசூடையில் மூட வெண்பின்னை கூடிட மெய்ப்பன் மந்தையை காத்திட விண்தூதர் தோன்றிட வானத்தில் தோன்றியவோ செய்தி தீர்க்கர்கள் உரைத்தவோ செய்தி வேதம் நிறைவேறவோ செய்தி வந்த யாவரும் நற்செய்தி. ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ பாவங்கள் போக்க நம்மை சுராஜன் பிறந்தாரே. அனைவரும் கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே, தேவமைந்தனை கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே. பதம் பணிந்தனரே, பரிசுகள் பல படைத்தனரே. நான் என் பரிசையுமே பாத்திரருன் பாதம் படைத்திடவே, மன நிறைவாய் உன் புகழை பாடுவேன் நானும். ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ பாவங்கள் போக்க நம்மை சுராஜன் பிறந்தாரே. அனைவரும் கைகளை தட்டி தேவனை ஆராதிப்போம். கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே, தேவமைந்தனை கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே. பதம் பணிந்தனரே, பரிசுகள் பல படைத்தனரே. நான் என் பரிசையுமே பாத்திரருன் பாதம் படைத்திடவே, மன நிறைவாய் உன் புகழை பாடுவேன் நானும். ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ பாவங்கள் போக்க நம்மை சுராஜன் பிறந்தாரே. என்ன சந்தோஷம், என்ன பேரின்பம், எந்த உள்ளம் பூரிப்பால் பொங்கிடுதே.
என்ன சந்தோஷம் என்ன பேரின்பம் எந்த உள்ளம் பூரிப்பால் பொங்கிடுதே. நேசம் பாசத்தையும் சந்தோஷம் சமாதானத்தையும் நான் ருசிப்பது போல் மாந்தர்கள் யாவரும் ருசித்திடவே உலகறிய உன் பிறப்பை பாடுவேன் நானும். ஓ ஓ ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஓ ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ ஓ ஓ பாவங்கள் போக்க அன்னை சுராஜன் பிறந்தாரே. கொட்டும் பனிசூட இருள் மூட வெண்மீன்கள் கூடிட மெய்ப்பர் மந்தையை காத்திட வெண்தூதர் தோன்றிட வானத்தில் தோன்றியவோ செய்தி தீர்க்கர்கள் உரைத்தவோ செய்தி வேதம் நிறைவேறவோ செய்தி மாந்தர் யாருக்கும் நற்செய்தி. ஓ ஓ ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஓ ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ ஓ ஓ பாவங்கள் போக்க அன்னை சுராஜன் பிறந்தாரே. ஓ ஓ ஓ பாலகன் பிறந்தார், ஓ ஓ ஓ ஆரீனில் பிறந்தார், ஓ ஓ ஓ பாவங்கள் போக்க அன்னை சுராஜன் பிறந்தாரே. நல்லா அழகாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. எங்களை எப்படி கண்டக்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னாக்க நான் கரெக்டாக 7க்கு பாஸ்டர் இடத்துல கொடுக்குறேன்னு ஒப்புக்கொண்டேன். இப்போ 7:15 ஆகிடுச்சு. அவங்களுக்கு 45 மினிட்ஸை எப்படி ஷேர் பண்ண முடியாது. நிறையா பேர் வேலையிலேருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ சீக்கிரம் முடிப்பீங்களோ. நாங்கள் வீட்டுக்கு போனோம். சில பேர் அரக்கோணம், திருவள்ளூர், செங்கல்பட்டு அதை தாண்டியெல்லாம் வந்திருக்கீங்க. ட்ரெயின் போகிற இடத்துலாம் ஜனங்க வீடு கட்டிடுறாங்க, ரயில்வே எம்ப்ளாயீஸ். ஸோ let us all stand up a few minutes and I am going to conduct a worship. After that, I request Pastor Christopher to come over here and he will deliver the word of God now. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆவியானவர் மத்தியிலே ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஆவியானவரை உற்சாகப்படுத்தும் வகையிலே கரங்களை தட்டி
நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஓ ரபரா ஷலத ரபனமா ரியலத ரபனப துரிபி காந்துர ரபஷக்கரா. தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ரூவாலத ரபனபா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். மாம்சமான யாவரின் மேலும் என் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னது பொய்யிராத தேவன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ரபனா சங்கராபனா. அசைவாடும் ஆவியே தூய்மைய ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மைய ஆவியே வீரமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாழுமே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும்.